இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்த்துட்ருக்கோம் கரெக்டுங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். நமக்கு வேகம் வேகம் கூடுச்சுன்னா டைம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் கிடையாது, இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் கரெக்டுங்களா. எதிர்த்தகவுனா சிம்பிளாக கொடுத்துருக்கிறதா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு கான்செப்ட் சொல்லணும் என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்ததான். 2 பேர் உங்கள் ஃப்ரெண்டு ஏன்றவரும் பீன்றவரும் ஒரு 10 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேரும் சேம் டிஸ்டன்ஸை தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்றவருங்க 100 km/h 100 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரு. பீன்றவர் 200 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரு. யார் ஃபஸ்ட்டு ரீச் ஆவா, பீன்றவர் தான் ரீச் ஆவார். அப்போது வேகம் அதிகரிக்க டைம் என்னவாகும், குறையும். அப்போ 100ல் போகிறவர் 200 போகிற விட அதிக டைம் எடுத்துக்குவார் ஓகேங்களா. அப்போது வேகம் கூடனா டைம்ன்றது குறையும். ஸோ எதிர்த்தகவு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதிர்த்தகவுனா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதே வந்து டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா, நம்ம போகிற தொலைவு கூடுச்சுன்னா டைம் என்ன ஆகும், டைமும் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்குதுன்னா, இதே இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்னவாக இருக்கும், 4 மணி நேரமாக எடுத்துக்கும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் டைம் கூடிக்கிட்டே வருது, டிஸ்டன்ஸும் கூடிக்கிட்டே வருது. இப்போ ரெண்டுமே கூடியிருக்கு, டைமும் கூடியிருக்கு, டிஸ்டன்ஸும் கூடியிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணணும். இதான் நம்ம பாக்ஸ் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணணும். அப்போ 80 கிலோமீட்டர் பவரில் போயிருந்தாருன்னா எவ்வளோ மணி நேரம்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம டேரெக்டாக கட் பண்ணால் 1 40 40 2 40 80. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் ஓகேங்களா. இது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனா டிவைடட், இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனா மல்டிப்ளிகேஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நம்ம கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார். அதை லாஸ்ட்டை பார்த்துக்கலாம். பி என்பவர் ஏவை விட 40% திறமையானவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ பீன்ற 2 பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ளே எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன். அப்போ ஏன்றவர் வந்து ஒரு 100% வேலை செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் ஒரு நாளுக்கு 100% வேலை செய்கிறாரு. ஆனால் பீன்றவர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர்னு சொல்கிறார். அப்போ 100 ஸ்பீடில் ஒர்க் பண்ணியிருந்தா பீன்றவர் 40% கூட 140% வேலை செஞ்சுருப்பார். இதை நான் சிம்ப்ளை பண்ணி ரேஷியோவாக எடுத்துக்கிறேன். 0க்கு 0 அடிச்சு விட்ரு. அதாவது 10ஆல் கட் பண்ணும்போது 100 140 14 10 140. 2ஆல் கட் பண்ணுறேன். 2 10 7 2 14. அப்போ ஏ/பி, ஏவுக்கும் பிக்கு உள்ள எஃபிஷியன்சி திறனோட சதவீதங்க ரேஷியோங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு, 5:7ன்னு கிடச்சிருக்கு. ஏன்றவர் எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாரு, 35 நாளில் முடிக்கிறார் ஓகேங்களா. ஏன்றவர் 35 நாளில் முடிக்கிறாரு. நமக்கு என்ன கேட்குறாங்க, பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார், எவ்வளோ நாள்னு நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அப்படியே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈக்குவல் டு பி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5யும் 7யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 × 35. ஏன்னா 5 ரேஷியோவில் தான், 5ன்ற ஸ்பீடில் தான் ஏன்ற ஒர்க் பண்ணியிருக்காரு, 7ன்ற ஸ்பீடில் பி ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நமக்கு வேகம் கூட, அதாவது திறன் கூட டைம் வந்து குறையும். அதனால தான் இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் சொன்னோம், மல்டிப்ளை பண்ண சொன்னோம். மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கோம். 2 ஈக்குவேட் பண்ண போகிறோம். 7ஆல் அடிக்கிறேன். ஒரு 7 7, 5 × 7 35. அப்போ எவ்வளோ நாளில் பி மட்டும் அந்த வேலையை முடிச்சிருப்பார், 5 × 5 25 நாளில் அந்த வேலையை பீன்றவர் முடிச்சிருப்பார். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. எஃபிஷியன்சி கூடுச்சுன்னா நமக்கு டைம் குறையும். அதை நான் எஃபிஷியன்சியை ஸ்பீடுன்னு வச்சுக்கிட்டேங்கண்ணா ஓகேங்களா. ஸ்பீடு கூட நமக்கு டைம்ங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஏன்றவர் 5 ஸ்பீடில் வேலை செஞ்சுருந்தார், எவ்வளோ நாளில் முடித்தார், 35 நாளில் முடித்தார். பீன்றவர் 7 ஸ்பீடில் வேலை செஞ்சார், எவ்வளோ நாளில் முடிச்சிருந்தார், 25 நாளில் முடிச்சிருந்தார். பாருங்கள், எஃபிஷியன்சி கூடுறப்போ டைமுன்றது குறைஞ்சிருக்கு, எஃபிஷியன்சி குறையிறப்போ டைமுன்றது கூடியிருக்கு. ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் கான்செப்டாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இதே டைப்பில் தான் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு. இதை நம்ம லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக வேலை முடிப்பார். அப்போ யார் கம்பேர் பண்ணுறாங்க, ராமும் ரஹீமும் கம்பேர் பண்ணுறாங்க கரெக்டுங்களா. ராம் ரஹீம் 2 பேர்த்துக்குள்ள ரேஷியோ தான், எஃபிஷியன்சியோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். ரஹீம் என்ன சொல்லியிருக்காங்க, ரஹீம் என்பவர் ராமை விட 50% வேகமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராம நான் வந்து 100% வேலை செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கிறேன்
ஓகேங்களா. அப்போது ரஹீம்ன்றவர் எவ்வளோ, அவரை விட 50% விரைவாக முடிச்சிருக்காருன்னா 150% அந்த வேலையை முடிச்சிருப்பார். இதை நான் வந்து 50ஆல் சிம்ப்ளை பண்ணி ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 250 100, 350 150. நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ராம் கேன் டூ ஏ ஒர்க் இன் 15 days. அப்போ ராமுன்றவர் 15 நாளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நமக்கு என்ன கேட்குறாங்க, ரஹீம்ன்றவர் அதே வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதே நமக்கு எதிர்த்தகவுனால அப்படியே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போது 2 ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறவர் ராம் ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு, 15 நாளில் முடிக்கிறாரு. இதே ரஹீம்ன்றவர் 3 ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னு தெரியாது. அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். 3ஆல் கட் பண்ணுறேன். 1 3 3, 5 × 3 15. அப்போ 2 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டேஸ் கிடச்சிரும். 2 × 5 10. அப்போ ரஹீம்ன்றவர் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார் அந்த வேலையை, 10 நாளில் முடிச்சிருப்பார். பாருங்கள், 2க்கு 15னா 3க்கு டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு. எஃபிஷியன்சி கூடுச்சுன்னா டைம் வந்து குறையும். நான் எஃபிஷியன்சிங்கிறத இங்கே நான் ஸ்பீடுன்னே உங்களுக்கு வச்சு புரியறதுக்காக ஸ்பீடுன்னு சொல்கிறேன். திறன், நம்ம வேலை செய்கிற ஸ்பீடுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. அப்போ நமக்கு 10 நாளில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தர்றேன். இவ்வளோ தாங்க நமக்கு பர்சன்டேஜ் டைப்பு டைம் அண்ட் ஒர்க்கில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரெட் ஹார்ட் மட்டும் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். அப்போ ஏன்றவர் 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி என்பவர் ஏஐ விட 60% திறமையானவர். சார் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், யாருக்கு சார் 100% எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும். கரெக்டுங்களா. நமக்கு யாரை வச்சு சொல்கிறாங்க, பி என்பவர்னு சொல்லியிருக்காங்க, யாரை விட, ஏவை விட. அப்போ ஏவை தான் நம்ம 100% எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ ஏ 100% எடுத்தால் தான் பீன்றவர் அவரை விட 60% திறமையானவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100 கூட 60 கூட்டிக்கோங்க, 160ன்னு கிடைக்கும். இப்படி சால்வ் பண்ணிவிட்டு பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றத கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதே டைப் தான். ஒரு வேலையை ஏ என்பவர் 16 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் ஏஐ விட. அப்போ நம்ம ஏவை தான் அஷ்யூம் பண்ணோம் 100ன்னு. ஏவை விட எவ்வளோ அதிகமானு சொல்லியிருக்காரு, 60% திறமையானவர்னு கொடுத்துட்டு முழு வேலையை முடிக்க பிக்கு தேவையான நாள், பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்றத இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் கணித புக்கில் இது வரைக்கும் இருந்திருக்காரு, பழைய எடிஷனில் இருந்திருக்காரு, புது எடிஷனில் வரப்போகுது. ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து நம்ம பேட்சுக்காக அட்வான்ஸாக கொடுத்துடலாம். ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். இது வரைக்கும் நம்ம அதிகமாக விரைவாகன்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டுங்களா. அதாவது திறமையானவர்னு அட்வான்ஸாக போக சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, கூடுதலாகன்னு குறைச்சிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள், குறைவாகன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைவாகன்னா நம்ம யாரை எடுக்கணுமோ 100% எடுக்கணுமோ அவங்களதுலேருந்து ஒரு 20% மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். அப்போ ஏபின்ற 2 பேர் கொடுத்துட்டாங்க. ஏ என்பவர் பிஐ விடன்னு சொல்லிட்டாங்க, பி என்பவரை. அப்போ பீன்றவரை நான் 100% எடுத்துக்கிறேன், 100%ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, பி என்பவரை 20% குறைவாக. அப்போ மொத்தம் 100%க்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரை விட 20%னா ஏன்றவர் எவ்வளோ சதவீதத்தில் வேலை பார்த்துருப்பாரு, 80% வேலை பார்த்துருப்பாரு. அதாவது எஃபிஷியன்சியோட ரேஷியோவாக எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்துலேயுமே ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா. நான் 2ஆல் கட் பண்ணுறேன். 4 2 8, I 2 10. அப்போ யார் சீக்கிரமாக வேலையை முடிப்பா, பீன்றவர் தான் சீக்கிரம் வேலையை முடிப்பார். ஏன்றவர் அதை விட எக்ஸ்ட்ரா 4 எடுத்துக்குவார். ஓகேங்களா. அப்போ ஏ பிக்கோட எஃபிஷியன்சி எவ்வளோ கிடச்சிருக்கு, A/Bயோட எஃபிஷியன்சி 4:5ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றவர் 7 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 7 1/2 கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நான் பின்னமாக மாற்ற போகிறேன். பின்னமாக மாற்றணும் என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 7 × 2 14. மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 15. அப்போ ஏன்றவர் 15/2 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாரு. பீன்றவர் எவ்வளோ நாளில் ஒர்க் முடிப்பாங்கன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. எதிர் விகிதம்னால நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரேஷியோவையும் அதாவது எஃபிஷியன்சியும் டேவையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 15/2 ஈக்குவால்ட்டு பீன்றவர் 5 திறன் வீதத்தில் நமக்கு அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. எவ்வளோ நாள்னு நமக்கு தெரியாது, அந்த நாளை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்க 2ஆல் கட் பண்ணிடு. 1 2 2, 2 2 4, 2 2 4. இங்கே இருக்க 5ஆல் கட் பண்ணுற. 1 5 5,
3 × 5 15. இப்போ 2ஐயும் 3ஐயும் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பி மட்டும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ மணி நேரம்? 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பார், 6 ஹவர். நல்லா நோட் பண்ணுங்கள், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறப்போ டேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது வேலை செய்கிற திறன் அதிகமாக இருக்கப்போ நாட்களோட எண்ணிக்கை வேலை செய்கிற மணி நேரத்தோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். 5 ஸ்பீடில் வேலை செஞ்சப்போ 6 மணி நேரம், இதே 4 ஸ்பீடில் வேலை செஞ்சப்போ எவ்வளோ மணி நேரம்? 7.5 மணி நேரம் எடுத்திருக்காரு. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ரொம்பவே சிம்பிள். இந்த ஒரே ஒரு கொஷின் தான் டிக்ரீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான், பாருங்கள், விடை தெரியவில்லை அப்படின்றது அதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா, இதே கொஷினை அப்படியே அதிகரிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் இருக்குது. அது உங்களுக்கான ஹோம்ஒர்க் செம்மு. அதை அப்படியே ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் தாங்க அதே கொஷினை அதிகரிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. பி என்பவர் ஏ என்பவரை விட, அப்போ யார் அஷ்யூம் பண்ணணும்? ஏன்றவர் தான் அஷ்யூம் பண்ணணும். 100ன்னு வச்சுக்கணும். 20% அதிகமாக, போன கொஷினில் பாருங்கள் குறைவாகன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நம்ம மைனஸ் பண்ணணும். இதே அதிகமாக, விரைவாக, திறமையாகன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆட் பண்ணிக்கணும். 100% அஷ்யூமெண்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் முடித்தா பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு கொஷின் கேட்குறாங்க. இதே 2 பேர் கேட்டாங்கன்னா அந்த 2 பேரோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம கூட்டிக்கிட்டு எவ்வளோ டைஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம டுகெதர் டைப்பில் சால்வ் பண்ணியிருப்போம். அதில் பர்சன்டேஜ் இல்லாமல் ரேஷியோவாக கொடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. இதுக்கான ஆன்சரை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவ்வளோ தான் நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் டைப்பு. இதை செஞ்சிட மாட்டிங்களா? ரொம்பவே சிம்பிள். நம்ம ஸ்டூடெண்ட்லாம் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும். அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. 25 எடுக்கிறது உறுதி. நல்லா நம்ம கொடுக்குற சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.